Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேல் தான் யூ மும்பா தான் யூ மும்பா 2 வாட்டி ஜெயிச்சிட்டாங்க பாட்னா பேரிஸ்ட. ஃபர்ஸ்ட் மேட்ச் 42-40 ஜெயிச்சாங்க. இப்போ நேற்று 43-37 லைட்டாக ரிவ்யூ டச் பண்ணிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உள்ளே போயிடலாம் என்ன பேசுனாங்கன்னு. 2 வாட்டி ஜெயிச்சாங்க. கான்ஃபிடன்ஸ் வெரி ஹை. அவங்க இன்னும் குவாலிஃபை ஆகல, பட் குவாலிஃபைங் சான்சஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் கோச் இவ்வளோக்கும் அவங்களோட கோச் இல்லை முகமது ரசா, அவர் விசா ப்ராப்ளம்னால லேட்டாக தான் வந்தாராம். ஸோ அதனால் இன்னும் அசிஸ்டன்ட் கோச் தான் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்தார். அவர் புகழ்ந்து பேசுகிறாரு சுனில். அதுக்கப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து அஜித் சவான் 19 பாயிண்ட் எடுத்தார். செகண்ட் மேட்ச்சில் நேற்று 15 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தேவாங் 15 பாயிண்ட் எடுத்தார். நேற்று 12 பாயிண்ட்டு. சுதாகர் சப்ஸ்டியூட்டை வந்து அவர் வேறு 5 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. பட் தட் வாஸ் நாட் எனஃப். ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் பிளே ஆஃப் கிட்ட போகும்போது ஒரு டாப் டீம் அடிக்கிறீங்களா, அப்போ அது இன்னொரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் பார் அப்படின்றதோட மேட்ச் டோர்னமெண்ட்டை நெருங்க ஜெயிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் ஹவ் யூ ஸ்டார்ட், இட் இஸ் ஹவ் யூ ஃபினிஷ். அதுதான் ரைட். அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். சுந்தர் ராஜன் அவர் சிங்கப்பூர்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு $2.98. அண்ட் நிறைய வாட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட $18 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு அமுகம் வாங்கினா ஒரு ₹40 தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வெஸ்ட். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் நாங்கள் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேருக்கு பக்கத்தில் தேங்க்ஸ் சொல்லணும். அகைன் ஐம் ரிப்பீட்டிங், கம்பல்சரியில் ரிக்வெஸ்ட். அந்த அளவுக்கு யூஸ் போகிறதில்ல. இதுக்கு போகலாம். யூ மும்பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சுங்க அது. ஏன்னா இப்போ 66 பாயிண்டில் வந்துட்டாங்க. தோத்துறது தான் கஷ்டமாக இருந்திருக்கும். இன்னும் 5th ரேங்கில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிடுவாங்க. இன்னும் 2 மேட்ச் வேறு இருக்குது. சரி, நேற்று வந்து தேவாங்க ஐயனை ஸ்டாப் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் சுனில் நேற்று ஒரு 5 பாயிண்ட் எடுத்தார். பர்வேஸ் பான்ஸ்வால் ஒரு 4 பாயிண்ட் எடுத்தார். ரைட். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உள்ள டக்குன்னு போயிடலாம். கோச்சு 3 பேர் கூப்பிட்டு வந்தார். அவரும் கோச்சை என்ன கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் சுனில் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அதுக்கு வரேன். கோச்சுக்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டீங்க, ஹாப்பியாக, ஜாலி தான். எஸ், எங்கள் டீம் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா ஹை ஆகிடுச்சு எங்களுக்கு. வெரி ஹாப்பின்னாரு. இன்னொருத்தர் கேட்டார், ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தீங்களா? பிளே ஆஃப் கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்க. பிகேஎல் 7க்கு அப்புறம் நீங்கள் பிளே ஆஃப் போகலன்னு நினைக்கிறேன். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா அப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னாரு. சொன்னேன், நான் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் நான் பூஸ்ட் பண்ணேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணணுன்னு. அண்ட் எப்போவாவது என்கிட்ட வந்து பிளேயர் சொல்லுவாங்க, ட்ரைனிங் வேணும் சார், ட்ரைனிங் வேணும் சார்னு. நான் அப்பப்போ ட்ரைனிங் கூப்பிட்டு போவேன். அந்த அளவுக்கு ஹங்கர், ஒரு இதோடு இருந்தாங்க. ஜெயிச்சே ஆகணும்னு நிறைய ப்ராக்டிஸ் அவங்க கூப்பிட்டு தான் என்ன கூப்பிட்டு போனாங்க. அண்ட் தே மேட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். அவங்களே காம்பினேஷன் செட் பண்ணிக்கிட்டாங்க. சுனில் இஸ் அ பிக் ப்ளஸ். எந்த டிஃபெண்டர் விளையாடணும், எந்த ரைடர் விளையாடணுன்னு. ஸ்டாப்பிங் தேவாங் அண்ட் அயன் அவங்கள வந்து ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள ஸ்டாப்பும் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப மெயின் ரீசன். அப்புறம் அஜித் சவானை பற்றி கேட்டாங்க. அஜித் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டார். அண்ட் எப்பப்போ தேவையோ அப்பப்போ பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். எல்லா மேட்சும் ஷைன் பண்ணார். ஸோ இன்றைக்கும் கூட ஒரு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் எல்லா டீமும், ஹோல் டீமே அப்ரிஷியேட் பண்ணுறேன். நாட் ஒன்லி அஜித் அப்படின்னாரு. அவரை நோத்திரும், அது முடிஞ்சு போச்சு. ரிங்கு, அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். ரிங்கு, க்ரௌட் சப்போர்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லு புனேலன்னு சொன்னார். இப்போ பெரிய சப்போர்ட் கிடச்சிது எங்களுக்கு. புனே கிட்டத்தட்ட எங்களோட ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான். எக்கச்சக்க சப்போர்ட் கிடச்சிது. அந்த சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்ட்டு சொன்னார். ரைட். அவரை நோத்து பர்வேஸை கூட்டுவா. பர்வேஸ் பன்ஸ்வால் வந்திருந்தார். பர்வேஸ் பன்ஸ்வாலை கேட்டாங்க, பர்வேஷ், நீங்களும் சுனிலும் ஜோடி ஃபேமஸ். யுனைட்டி இருந்தது டீமில். உங்கள் டீமை பார்க்கும்போது யுனைட்டடாக விளையாடுற மாதிரி தெரியுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்னார், யுனைட்டிங்கிறது வந்து கேம்பில் தான் வரும். கேம்பில் எங்களுக்கு யுனைட்டி வந்துடுச்சு. அண்ட் வெரி வெல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆகட்டும், ஒருத்தரை டிஸ்கஸ் பண்ணுறது, ஒருத்தரோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ், இதெல்லாமே ப்ராக்டிஸில் இருந்து வந்தது தான். ப்ராக்டிஸ் கேம்ப் அப்போவே நாங்கள் எல்லாம் யுனைட்டடாக ஆகிட்டோம். அதுவும் கம்மிங் டு சுனில், நானும் சுனிலும் 14 வருஷமும் ஒன்றா விளையாடிட்டு இருக்கோம். ஆமாம், ப்ராக்டிஸும் ஒன்றா தான் பண்ணுவோம். பிகேஎல் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியிருந்தே நாங்கள் ஜோடியாக தான் விளையாடுவோம் அப்படின்னாரு. ரிங்கு வேறு எங்களுக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு இருக்காரு கூட. அவரும் ரொம்ப நல்ல பிளேயரு. அண்ட் கோச்சுக்கு தான் கிரெடிட் எங்கள் டீமை யுனைட்டடாக ஆக்குனது அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அவரை நோத்துருவோம். சுனிலுக்கு வந்துடும், கேப்டன். அது ரொம்ப முக்கியம். சுனிலை கேட்டாங்க. அப்புறம் சுனில், அண்ட் பெஸ்ட் டீம், டாப் டீம் பாட்னா பேரிஸ்ட்டை ஜெயிச்சிட்டிங்க. உங்கள் கான்ஃபிடன்ஸ் ஏறி இருக்கும், பூஸ்டாக இருக்கும். ஸ்பெஷலி கோயிங் டுவர்ட்ஸ் தி பிளே ஆஃப் கிட்ட போகும்போது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு और सर बिल्कुल भाई, पाटना एक अच्छी टीम है. स्पेशली देवांग और आयन को रोकना बहुत मुश्किल है. अच्छे रेडर है और कोच साहब ने हमें सब कुछ बताया. और जैसे उसने कहा हमने किया. 2.5 महीने से हम लोगों की प्रैक्टिस और मैचेस चल रही है. एंड 2 और मैचेस बाकी है, वो भी जीतेंगे அப்படின்னாரு. ரைட். வேறு என்ன சொன்னார்னா, எஸ், வெரி ஹாப்பி. கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹை ஆகிடுச்சு. பாட்னா மாதிரியான நல்ல டீம்கிட்ட ஜெயிக்கிறது பெரிய ப்ளஸ். ஸ்பெஷலி தேவாங்க நாயக் நல்ல ரைடர்ஸ். அவங்கள ஸ்டாப் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு அங்கே தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டே வந்தோம். கோச் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நாங்கள் சொன்னோம்.
ரிசல்ட் கிடச்சிது. கோச்சை பார்த்துட்டு சொன்னார், இன்றைக்கி ரெஸா சாப் வர முடியல, விசா லேட்டாக வந்தது, ஆனால் லேட்டாக தான் வந்தார். இந்த மேட்ச்சுக்கு ஃபுல்லாக இவர் தான் எங்களுக்கு கோச்சிங், என்ன பூஸ்டிங், என்ன கான்ஃபிடென்ஸ், மோட்டிவேஷன் கொடுத்ததுன்னு அவரை காமிச்சாங்க. அண்ட் 2.5 மாதம் அவங்களோட ஹார்ட் ஒர்க் இது ஒரே மேட்ச் கிடையாது, இது கடந்த 2.5 மாதம் ட்ராவல், அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் ட்ராவல், மேட்ச் இருக்குது, அது இம்பார்ட்டன்ட் மேட்ச் எங்களுக்கு அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, லோகேஷ் டேக்கிள் பண்ணார் தேவாங்க், அந்த லோகேஷ் தான் சப்ஸ்டிடியூட்டாக வந்தார். போன மேட்ச்சில் ஒருத்தர் கூட ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அவருக்கு பதில். அவர் கேட்டாங்க, லோகேஷை பற்றி சொல்லு, அவரோட டேலண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறேன், அவர் டேக்கிள் பண்ணார் தேவாங்க், அதை பற்றி நினைக்கிறேன்னு கேட்டார். इससे पहले मैं रोहित के बारे में बात करना चाहता हूँ. அதுக்கு முன்னாடி நான் ரோஹித்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அவங்கள்ட்ட ரோஹித் ராவல்னு ஒருத்தர் இருக்கார், ஆல்ரவுண்டர், வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் பிகேஎல் 11ல். அவர் சப்ஸ்டிடியூட்டாக தான் இருந்தார். அவர் ஆக்ஷனில் அன்சோல்டாக போனார். ஐ வாஸ் நாட் ஹாப்பி, இவ்வளோ பெரிய பிளேயரையே அன்சோல்டாக போனார்னு. பட் சான்ஸ் வந்தது, நாங்கள் அவரை அப்புறமா எடுத்துக்கிட்டோம் டீமில். நல்ல டெசிஷனு. வி கால்ட் ஹிம் ரெல்டன், கூப்பிட்டதுக்கப்புறம் அவரும் வந்துட்டார். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மேட்ச் எங்களுக்கு எங்கள் பக்கம் திருப்பினது ரோஹித் தான். அவர் தான் மேட்ச் எங்கள் பக்கம் திருப்பி விட்டார். ரோஹித் எங்கள் டீமில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. ரைட், கம்மிங் பேக் டு லோகேஷ்னாரு. லோகேஷ் ஒரு என்வைபி, நியூ யங் பிளேயரு. சான்ஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு அவருக்கு. ரொம்ப நல்லா விளையாண்டார். தமிழ் தலைவாசிக்கு எதிரி ரொம்ப நல்லா விளையாண்டார். 4 பாயிண்ட் எடுத்தார். தேவாங்க் அண்ட் அயன் மாதிரி டாப் கிளாஸ் பிளேயரை ஒரு என்வைபி ஸ்டாப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவர் ரொம்ப அழகாக அவர் ஸ்டாப் பண்ணார். ஸோ புகழ்றதுக்கு வார்த்தை இல்லை. லோகேஷ் இஸ் அ வெரி குட் பிளேயர், ஃபியூச்சர் அப்படின்னாரு. ஒருத்தர் டக்குன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், யார் கப்பு ஜெயிப்பார்? இவர்கிட்ட இன்னும் ஜோசியமா சொல்கிறாரு தெரியல. இதில் கேட்டார், யார் கப்பு ஜெயிப்பார்னு கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டுன்னு. अभी पता नहीं चलेगा भाई, जिस दिन ट्रॉफी उठाएगी तभी पता चलेगा. என்னைக்கு ட்ராஃபி யார் லிஃப்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் தெரியும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இவ்வளோ பெரிய லீகு, சச் அ பிக் லீக், அது ஒரு மேட்ச் 2 மேட்சோட ஹார்ட் ஒர்க் இல்லை, கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க். 12 டீமும் ஜெயிக்க தான் வந்திருக்காங்க. அண்ட் நாங்கள் பாட்னா பேரிஸில் ஜெயித்தது எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எங்களோட நெக்ஸ்ட் மேட்ச் ஹரியானா கூடயும் அது ஜெயிக்கணும் எங்களுக்கு. ஏன்னா இந்த 2 டீம் தான் டாப்பில் இருக்காங்க. இந்த இவ்வளோ பெரிய லீகில் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தது ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் பாட்னா பைரேட்ஸ். பாட்னா பைரேட்ஸ்கிட்ட ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கான்ஃபிடென்ஸும் ஹை லெவல் ஆகுது. அடுத்த மேட்ச் எங்களுக்கு ஹரியானா, அதுவும் हम जीतना चाहते हैं, ஜெயிக்க விரும்புகிறோம். அதுக்கப்புறம் பெங்கால் வாரியர் ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப் கான்ஃபிடென்ஸாக போவோம். ஒன்ஸ் பிளே ஆஃப் போனால் எனிபடி ஸ்கேப் அண்ட் தப் பாத் கரேங்கன்னாரு. பிளே ஆஃப் போயிட்டோம்னா அப்போ பேசலாம் அதை பற்றி. இப்போ அது ஊருக்கு முந்தைய பேசணுன்ற மாதிரி கேட்டார். சப் 12 டீம் ஆயா ஜீத்னேகிலே, அது ரொம்ப முக்கியம். கரெக்டாக சொல்ல முடியாது யார் ட்ராஃபி ஜெயிப்பான்னு. இந்த பெஸ்ட் டீம் தான் குவாலிஃபை இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 2 ஸ்லாட் இருக்குது. வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் தட் ஸ்லாட், 5th or 6th. பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு. அண்ட் கிரெடிட் கோஸ் டு ஆல் த டீம். 12 டீமுக்கு அவர் சுனில் மாதிரிலாம் பேச முடியாதுங்க, பிரமாதமாக பேசுவார் அவர். பாயிண்ட்டாக இன்னும் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நீங்கள் எதிர்பாராத பதில், சம்மந்தப்பட்ட பதில் வர, சம்மந்தமே இல்லாமல் சில பேர் பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் சுனில் இஸ் அ பிக் மோட்டிவேட்டர். எந்த டீமில் இருந்தாலும் அந்த டீம், ஜெய்ப்பூர் கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டு போனவர் தானே அவர். ஜெய்ப்பூர் இவரை விட்டுருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது என்ன தெரியோ தெரியல. அர்ஜுன் தேஷ்வாலே நம்பி விளையாண்டாங்க ஜெய்ப்பூர். இப்போ அவங்களும் ஸ்ட்ரகிளிங் எப்படி குவாலிஃபை ஆகுறதுன்னு. பட் யூ மும்பை ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிடும். ஏன்னா 66 பாயிண்ட் வர 2 மேட்ச் வேறு இருக்குது. 2 மேட்ச்சில் தோற்று 7 பாயிண்ட் கீழே தோத்தாலே 1-1 68 ஆகும். ஸோ 5வது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இந்த 6வது ஸ்பாட்டு தான் இப்போ யார், ஜெய்ப்பூரா புனேரி பல்தனா, இவங்க தான் பார்க்கணும். பார்ப்போம். டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்துட்டோம். உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள். பொறுப்பு பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.